Hello everyone, I am Hariharan, first year medical student at Government Medical College, Ariyalur. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் இன்டியூஸ் பண்றதுக்காக இந்த லாஸ்ட் 15 days கோல்டன் டைம், இந்த டைம்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். இந்த டைம்ல ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் என்ன வரும் அப்படின்னா, தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் எல்லாம் இந்த டைம்ல தாங்க நமக்கு வரும். சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் தேடி நமக்கு வரும். இந்த 15 daysல தான் நமக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ்னா வரும். செல்ஃப் டவுட்டு, நம்ம சீட் எடுப்போமா மாட்டோமா, சீட் எடுக்காட்டி என்ன பண்ணலாம், வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, போன் மேல போன் வரும், தம்பி சீட் எடுத்துருவியா, இந்த வருஷம் சீட் எடுத்துடலாமா, எத்தனை வருஷம் படிப்ப, இப்படி சம்பந்தமே இல்லாம நிறைய மென்டல் டிப்ரெஷன் நமக்கு வரும். எல்லாத்தையும் வரமா தூக்கி போட்டுருங்க. முடிஞ்ச அளவு இந்த போன் கால்ஸ், இந்த யாராவது பேச வந்தாங்கன்னா மொத்தமா அவாய்ட் பண்ணி விட்டு ஃபோக்கஸ் இன் யுவர் கோல்ஸ். இந்த 15 days உங்களை நீங்க ப்ரொடக்டிவா வச்சுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்துல இருந்தும் நீங்க உங்களை ப்ரொடக்ட் பண்ணிக்கணும். இந்த 15 days அப்படிங்கிறது தான் நீங்க இவ்வளவு நாள் படிச்ச எல்லாத்தையும் மொத்தமா ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம்ல தான் உங்க நாலேஜ் அப்படியே ஒரு 1000 times அதிகமா நீங்க ஸ்ட்ராங்கன் பண்ணலாம். உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் நாலேஜ இந்த சப்ஜெக்ட்ல. ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளோ உங்களோட எஃபிஷியன்ட் இந்த டேஸ்ல கொடுங்க. இவ்வளவு முடியுதோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுங்க. உங்களால முடியும், நீங்க உங்களை நம்புங்க. இவ்வளவு நாள் பண்ண தப்பு, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்போம், ஏதாவது சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் இந்த 15 daysல எப்படிலாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த 15 days ப்ரொடக்ட் பண்ணலாம், ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுட்டு 8 hours தூங்குறதுக்கு கழிச்சுங்க. அந்த 16 hours ஒரு 2 or 3 hours சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா ஒரு 12 to 13 hours சாலிடா உங்க கையில இருக்கும். அந்த கிடைக்கிற அந்த 12 to 13 hours எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் தான் என்னோட பாயிண்ட். இந்த டைம்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க் டெஸ்ட் நிறைய எழுதணுங்க. இதுவரையும் மார்க் டெஸ்ட் எவ்வளவு எழுதி பார்த்திருப்போம். அந்த எழுதுற மார்க் டெஸ்ட் பேப்பர்னா அப்படியே தூக்கி போட்டுரும் நிறைய பேர். ஸோ அதை பண்ணிடாதீங்க. இதுவரையும் எழுதின மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தடவை பாருங்க. அந்த பேப்பர்ல எது எதுனா தப்பு பண்ணிருக்கோம், அந்த தப்பு பண்ண கொஸ்டின்ஸ்னா இப்ப நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா, நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிருக்கோமா, அப்படியே அதே கொஸ்டின் திருப்பி தப்பு பண்ணா அப்ப அந்த சப்ஜெக்ட்ல இன்னும் வீக்கா தான் இருக்கும், அந்த ஏரியால இன்னும் வீக்கா தான் இருக்கும். அதை எப்படி ஸ்ட்ராங்கன் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த டைம் உங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த லாஸ்ட் 15 days. இந்த டைம்ல புதுசா எதையும் எடுத்து படிக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட்டாவே இருக்கு அப்படிங்கிற டாபிக் கூட வேண்டாம். என்ன அதுல இருந்து மிஞ்சி போனா ஒரு 20 மார்க் 30 மார்க் வந்துருங்களா, விட்டு தள்ளுங்க. மீதி 690 மார்க் எழுதி சீட் எடுத்துட்டு போயிடலாம். சோ இந்த டைம்ல மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுங்க. மார்க் டெஸ்ட் எழுதுனதை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்ல விட்டு நீங்க தப்பா, அந்த நீங்க ஒரு கொஸ்டின் எழுத போதே நிறைய திங்கிங் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்துன்னா நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்டே சொன்னாலே அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்துல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உங்க தாட்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ரொம்ப கூலா இருங்க, ரொம்ப காமா இருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களால முடியும், கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் ஏரியா விட்டுறாதீங்க. எது எதுனா ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களோ அதெல்லாம் மறக்காம எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல சின்னதா எடுத்து. இந்த டாபிக்னா நம்ம இந்த டைம்ல ரிவைஸ் பண்ணிடணும். இந்த லாஸ்ட் 3 daysக்கு நான் இருக்குமே இன்னார்கானிக்னா அந்த டைம்ல ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி வேற என்னென்ன டாபிக் நம்ம கொஞ்சம் இதை ரிவைஸ் பண்ணா நம்ம ஸ்ட்ராங் ஆயிருவோம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்போம். அந்த டாபிக்ஸ் எழுதி வச்சு கரெக்டா அந்த டைமர் அப்ப எடுத்து ரிவைஸ் பண்ணிருங்க. ஸோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை. நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் சீட் எடுக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. பாய்.